பகட்டில்லா பகலவன் தனது நெஞ்சில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் பனிமூண்ட இப்பகலினில் அருள் கடாட்சமாய் வெளிச்சத்தை தன்னலமற்று வீசிக்கொண்டிருக்கும் அந்நிலையைப் போல் என் நிலை தான் அடைந்திருந்த பொழுதிலும் அந்நிலையெல்லாம் மற்றவர்களை நாடி செல்ல வேண்டும். அனைவரும் தன்னை நாடாவிடிலும் அவரவர் இல்சபை கண்ட சீடர்களாக இருப்பினும் தனது நலன் அனைத்தும் பிரபஞ்ச இயக்கத்தில் வாழும் தனது சீடர்கள் மற்றும் அல்லாது பிரபஞ்சத்தின் தர்ம யுகத்தின் பிறப்பிற்காக உழைத்திட்ட அனைத்து நன்மானுடர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற பெரும் நல்லெண்ணத்துடன் பல கோடி யுகங்களாக தவம் மேற்கொண்டு தனது உடலையே அக்னி தேகமாக ஒளி தேகமாக மாற்றி அமைத்து மற்றவர்களின் இருள் சூழ்ந்த வாழ்வில் தனது தன்னலமற்ற ஒளியை பரப்பி அனைவருக்கும் நல்வழி புகுத்த தன் நிலையை மறந்து மேல்நிலையையும் மறந்து என் நிலை இல்லா பிறவா நிலையை அடைந்திருந்த பொழுதும் ஏதுமற்ற நிலை என்ற ஒரு நிலையை பற்றி வாழ்ந்திட அனைவருக்கும் உபதேசிப்பதற்காகவே இப்பிறப்பற்ற பிறப்பறுக்கும் நிலையையும் பற்றியிருந்த பொழுதும் பிறப்பிற்குட்பட்ட நிலையில் இங்கு அனைவர் இடமும் சீடர்களாக அமர்ந்திருந்த முன்னிலையில் குருவாக அமர்ந்து அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் அளித்திடும் எமது வாழை சித்தரின் திருப்பாதத்தை இக்குரு பூர்ணிமாவில் தொட்டு வணங்கி ஐயனுக்கெல்லாம் ஐயன் எமதையன் அகத்திய பெருமான் சிவசுரூபம் கொண்டிருந்த பொழுதும் தனது இரத்த நாளங்களில் ஓடும் இரத்தத்தை எல்லாம் தனக்கென்று வைத்திடாமல் தனது சீடர்களுக்காக என்று மேல்நிலை அடைந்திடும் சீடர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து அவர்களையெல்லாம் தனக்குள் அடக்கமாக்கி கொண்டிருக்கும் வாழை சித்தரையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும் சிவஸ்வரூபம் கொண்ட அகத்திய பெருமானின் திரு பாதத்தையும் தொட்டு வணங்கி இக்குரு பூர்ணிமாவிலே அங்கு பலவித அபிடேக நிலைகளை அகத்திய பெருமானும் சிவபெருமானுமே செய்திட கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது பரிபூரண ஆசிகளை அவர்களின் திருப்பாதத்தில் இருந்து பெற்று அவர்களின் முழு மதி மனநிலையுடன் எதற்காக முழுமதி மனநிலை என்றால் முழுமதி என்னும் நிலை என்பது இல்லா நிலை என்ற நிலையை அறுத்து அனைத்தும் கிடைக்கும் நிலையே என்பதால் முழுமதி மனநிலையில் இருந்து கண்டு பரவசப்பட்டு கொண்டிருக்கும் சீடர்கள் மட்டுமல்லாமல் சபையிலே இந்தினத்திலே தன்னையே மறந்து நினைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சீடர்களுக்கும் அனைத்தையும் அவர்களின் திருப்பாதத்தில் இருந்து பகிர்ந்து அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல் ஆசிகளையும் பகிர்ந்து அனைவரும் நீடோடி முழுமதி நிலவு போல் எப்பொழுதும் பிரகாசமாக பகட்டில்லா பகலவனைப் போல் எப்பொழுதும் ஒரு மனதாக ஒரு நிலையாக தர்மயுகம் மலர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இப்பகட்டான பூ உலகத்திலே தாமரை இலை மேல் இருக்கும் நீரைப் போல வாழ்ந்திட அனைவருக்கும் நல் ஆசைகளை பகிர்ந்தும் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த அனைத்து மழலைகளுக்கும் அது மட்டுமன்றி அனைத்து விதமான எல்லைகளிலும் இச்சிவ சபையை வழிநடத்தி கொண்டிருக்கும் சிவசபை ஆசான்கள் என்ற பெரும் பட்டத்தையும் சுமந்து அகத்திய பெருமான் திருக்கரங்களால் அப்பட்டத்தை பெற்று அனைவரையும் நல்வழிப்படுத்திட சுயநலமற்று நடத்திடும் அனைத்து ஆசான்களுக்கும் அவரது மழலையருக்கும் குடும்பங்களிற்கும் நல் ஆசிகள் சூழ்ந்து நின்று அனைத்தும் பெற்றிட நல் ஆசிகளை வழங்கி அமர்கிறோன் விஸ்வாமித்திரர்.